பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்த ஒரு நாள். ஹல்லேலூயா. நாம் நினைவு கூர்ந்து தேவனுடைய காரியங்களை நினைவு கூர்ந்து அதற்கு உண்மை உடையவர்களாக நாம் எப்போதும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தன் ஜீவனை கொடுத்த ஒரு தகப்பன், தன் இரத்தத்தை சிந்தின ஒரு தகப்பன், எல்லா வழிகளையும் வேதனையும் தாங்கி உனக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில் நம்முடைய சாபங்களையும் பாடுகளையும் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டவர். ஹல்லேலூயா. நாம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவதற்கு அவரை என்ன செய்தார்? பலியாய் நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு உங்களை யாவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் பரிசுத்தமும் உடைய தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த விசேஷமான நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீ செய்த தியாகத்துக்கு அளவே இல்லை. தகப்பனே, இதோ இந்த நேரத்தில் கூட உம்முடைய பரிசுத்த இரத்தம் எனக்காக சிந்தினதை நினைவு கூறுகிறேன். சிலுவையின் பாரத்தை சுமந்து ஆண்டவரே நடந்து போன வழிகளெல்லாம் சிந்திய இரத்தத்தை நினைவு கூறுகிறேன். அட்டிக்கப்பட்டும் தோள்கள் கிழிக்கப்பட்டும் சரீரம் முழுவதுமாக இரத்தம் தார தாரையாக ஒழுகுகிறதை நினைவு கூறுகிறேன். முள்முடி சுமக்கும் போது ஆண்டவரே இரத்தம் தெறிக்க தெறிக்க ஆண்டவரே அந்த வேதனையை நினைவு கூறுகிறேன். இவைகள் யாவும் எனக்காக செய்தவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நன்றியை தவிர வேற என்ன செய்ய முடியும்? என்னை தருகிறேன், என்னை உம்மிடத்தில் தருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த இரவு நேரத்தில் கூட நாங்கள் யாவரும் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே உயர்த்தப்படத்தக்க சொல்லி ஆண்டவரே நன்றியும் துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். பரிசுத்தம் உள்ள தேவனே, இந்த மாலை நேரத்தில் அப்பா கொடூரமான அந்த செயல்களை உமக்கு நேரிட்ட போது ஆண்டவரே நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம். ஆன போதிலும் தாயின் உள்ளமாய் இருக்கிறவர், தந்தையின் உள்ளமாய் இருக்கிறவர், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று எங்களுக்காக பரிந்து பேசின தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிலுவை ஆண்டவரே, அந்த சுமக்கிற அந்த பாரங்கள் அப்பா அப்பா நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய சாபங்கள், எங்களுடைய அக்கிரமங்களை எங்களுக்காக சுமந்து தீர்த்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியானவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலான தேவனே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே இதோ அப்பா சோர்வு அடைகிற ஒரு ஆராதனையாக இல்லாமல் மகிழ்ச்சி உள்ள ஒரு ஆராதனையாக எங்கள் தேவனுக்கு நாங்கள் செலுத்த விரும்புகிறோம். காரணம், என் ஆண்டவர் ஜெயம் கொள்கிறவர். என் ஆண்டவர் ஜெயத்துக்கு நேராக எங்களுக்கு செய்த காரியங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஐயா நன்றி. அந்த பரிசுத்த இரத்தம் என்னை மீட்டு எடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பரிசுத்த இரத்தத்தினால என்னுடைய சாபங்கள் முற்றிலுமாய் உடைக்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ராஜாத்தி ராஜாவே, உமக்கு மகிமை உண்டாகும்படி சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி பலிகளை பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நமக்கு நன்மை செய்தார். ஆம், இன்றைக்கு நம்முடைய ஆராதனையில் ஒரு நன்றி பலி பீடத்தை துதியின் மூலமாக தேவனுக்கு கட்டப்போகிறோம் பிரியமானவர்களே. ஏன் அப்படி சொன்னால், இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒன்றை நம் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். தன் ஜீவனை நம்மளுக்கு கொடுத்து நம்மளோட அவருடைய விலையேந்து பெற்ற இரத்தத்தினாலே நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. செய்த நன்மைகள் 1000. ஆகையினால் நான் அதை சொல்லி சொல்லி நான் பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya, ஹalleluya. நன்றியோடு தேவனை ஆராதிப்போமாக. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கிருபை உடையவரே உமக்கு நன்றி, மகிமை உடையவரே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி பலிபீடத்தை நாங்கள் கட்டுகிறோம். ஹalleluya. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கரங்களை உயர்த்தி நன்மை செய்திரே எந்த வாழ்வில். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே. சொல்லுங்க, செய்திரே எல்லாரும் சேர்ந்து. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொதி, பாவம் நீங்கிட கழுவி விட்டே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொதி, பாவம் நீங்கிட கழுவி விட்டே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து ஆமாண்டவரே உமது ஊழியத்தை செய்வதற்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே என் வாழ்வில். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பு, சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பு, சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீ. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீ. நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நன்மை செய்திரே எங்க வாழ்க்கையில் அப்பா. நன்றி நன்றி. Thank you Jesus. செய்திரே இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே இந்த வாழ்க்கையிலப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி துயவரே, நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க ஆண்டவரே, நீ செய்த தியாகத்துக்கு நன்றி, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. Thank you Jesus. நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி நன்றி தகப்பனே. Thank you Lord. நன்மை செய்திரே என் வாழ்வில். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தி
என் வாழ்வில் நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. எஸ் லார்ட், எங்க வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏசப்பா, எத்தனை நன்மைகள், சொல்லி முடியாத நன்மைகள், ஈவுகளை எங்க வாழ்க்கையில் செய்து முடித்தவரே. அப்பா, நான் நல்லா இருக்கிறதுக்காக நீர் சிலுவையில் எனக்காக பலியாகினீரே. அப்பா, பாரமான சிலுவையை ஏற்றுக்கொண்டு எனக்காக தாங்கினீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. அப்பா, எனக்கு மறுவாழ்வை கொடுத்தவரே, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என்னை மறவாமல் நினைத்த ஒரு தேவன் என் ஆண்டவர். அந்த சிலுவையிலே கூட என்னை மறவாமல் என்னை நோக்கி பார்த்த ஒரு தேவன். அந்த கண்கள் என்னை பார்க்கும்போது என் இருதயம் கலங்குகிறதே. ஹல்லேலூயா. என் ஆண்டவரே, தாகம் தாகம் என்று சொல்லி அப்பா கடைசி வரைக்கும் எல்லா காரியத்தையும் செய்து முடித்தேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றியோட மறவாமல் நீனை தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நீனை தீரையா அப்பா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எஸ் லார்ட். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல், ஹல்லேலூயா, மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. நன்றி. எபினேசர் நீதானையா. நன்றியோட இதுவரை உதவி நீரே. எல்ரோயி 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 எல்ரோயி, என்னையும் கண்ணீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி, என்னையும் கண்டவரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோட நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைச்சிரே, மறவாமல் நினைத்தீரையா. என்னை மறவாமல் நினைச்சவரே, மனதார நன்றியோட. ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே. மறவாமல் மறவாமல் ஒவ்வொரு நாளும் நினைவு கொண்ட தேவனே, மனதார நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா. பலவீன நேரங்களில், பலவீன நேரங்களில்
பலன் தந்தீரையா உடைஞ்சு போன நேரத்தில் அப்பா பலவீனமா இருக்கிற அந்த நேரத்தில் என்னை பலப்படுத்தி தூக்கி நடத்தினவரே தந்தீரையா சுகமானேன் 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 Yes Lord, I'm healed. தழும்புகளால் சுகமானேன். குடும்ப மருத்துவர் நீரே, எங்கள் குடும்ப மருத்துவரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. Thank you Jesus. கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா இயேசப்பா நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். மனதார நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். உமக்கு மனதார நன்றி சொல்வேன். மனதார நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா மனதார நன்றி சொல்வேன். Thank you Jesus. உள்ளந்தரியங்கள் அறிந்திருக்கிறவரே உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. மறவாமல் நினைத்து என்னையும் ஆண்டவரே நினைவுக்கு வந்து என்னையும் ரட்சிக்கும்படி அப்பா என்னை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பாதாளத்தில் விழுந்து விடாதபடிக்கு என்னை மீட்டி எடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை நினைவு கூறுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் ஜீவன் பராமரிக்கப்பட வேண்டும் என்று அக்கறையோடு இருந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மனிதனோ முகத்தை காண்கிறான், தேவனோ இருதயத்தை காண்கிறார் என்று சொல்லப்படுகிறேன். எஸ் லோர்ட், இந்த நாளில் நீ செய்த தியாகத்தை நாங்கள் நினைவு கொண்டு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்படிக்கு கர்த்தர் சிலுவையில் எனக்காய் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி செய்து முடித்த காரியங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தோல்வி எனக்கு இல்லை, ஜெயம் எனக்கு உண்டு. மரணத்தை ஜெயித்த எங்களுடைய ஆண்டவரே, அந்த மரணத்தை மேற்கொள்வதற்கு இன்றைக்கு நீ செய்த தியாகம், இன்றைக்கு நீ கொடுத்த அந்த பலி ஆண்டவரே எதுக்குமே ஈடாகாத ஆண்டவர். பரலோக ராஜனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பராக்கிரமுடையவரே நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே மாறாத இயேசுவின் நாமத்தை கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். குரல் போச்சு. ஹல்லேலூயா. குரல் போனாலும் பிரசங்கம் பண்ணுகிறதை நிறுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம் நிலையை கண்டு நாம் என்ன செய்துறோமா, பரவாயில்ல இன்னைக்கு பண்ணலைன்னா பரவாயில்ல, இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலன்னா பரவாயில்ல, இன்னைக்கு தலை வலிக்குது, இன்னைக்கு எனக்கு காட்சியாக இருக்குது, இன்னைக்கு எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு பரவாயில்ல அப்படின்னு மனிதர்கள் சிந்திக்கிற யோசனைகள் உண்டு பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அப்படி சிந்திக்காம கடைசி வரைக்கும் உனக்கும் எனக்கும் தன் ஜீவனை கொடுத்தார். நேரிட போகிற காரியங்கள் அறிந்திருந்தும், நடக்க போகிற பயங்கரத்தை அறிந்திருந்தும் எனக்காய் அவர் பாரத்தை சுமந்தார். எனக்காய் அவர் அடிக்கப்பட்டார். எனக்காய் அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. எனக்காய் அவர் ரத்தம் தாரத்தாரியா சிந்தப்பட்டது. யாவற்றும் எனக்காக செய்தவர். ஹல்லேலூயா.
இந்த குட் ஃப்ரைடே ஒரு அநேகர் என்ன எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு கலக்கமான ஒரு நாள் அப்படின்னு நினைக்கிறாங்க. கலக்கம் நிறைந்த, கவலை நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஆண்டவருடைய தியாகத்தின் நிமித்தமாய் நாம் பெற்ற ஜெயம் என்று சொல்லி மகிழ்ச்சியோட அந்த நாளை பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. 2 கூட்டம் இருக்குது. ஒன்று இந்த நாளை நினைத்து வேதனையும் அழுகையும் படுகிறது. அழுகிறதுனால நீ மனம் திரும்பிட்டேன்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. உணர வேண்டும், தேவன் செய்த தியாகத்தை உணர வேண்டும். இன்னைக்கெல்லாம் நினைக்கிறாங்க கண்ணீர் விட்டா நான் மனம் திரும்பிட்டேன்னு. ஐயா, முதலையும் கண்ணீர் விடும். ஹல்லேலூயா. ஆனால் கெட்ட போனா என்ன செஞ்சிடும்? நம்மளை முழுங்கிரும். ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீர், உங்கள் அழுகை யாவற்றும் கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஒரு நபர் மனம் திரும்பும் போது உணர்வு பூர்வமாக கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று நினைவு கொண்டு அவனுடைய பழைய வாழ்க்கையை விட்டு தேவனுக்கென்று வாழ்கிறானே, அவனே மனம் திரும்புகிற ஒரு மனுஷன், புதிதாய் பிறக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் இந்த புனித வெள்ளியில் வந்து உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு நாளைக்கு மறுபடியும் பழைய குருடி கதவை திரடின்னு சொன்னால் அதுக்கு பேர் மனம் திரும்புகிற காரியங்கள் அல்ல. ஹல்லேலூயா. Repentance must be from heart. It's not from your tears. Hallelujah. Many people think when I cry, people will see my repentance. God will see my repentance. Crying is not repentance. Hallelujah. Understanding and make a decision in life, it's called a repentance. Never ever again do the same thing. Leave all the old things that you have done and stand before God. That's called repentance. Hallelujah. நேகர் இன்னைக்கு எதை நான் சொல்கிறேன், இது ஒரு ரொம்ப துயரமான ஒரு நாள். உண்மைதான். ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்தார். உண்மைதான். God has done everything for us. But it is already written in the Bible. Hallelujah. நடந்த ஒவ்வொரு காரியமும் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட ஒரு காரியங்கள். இந்த காரியம் நடக்கும் என்று எழுதப்பட்டது. இயேசு ஆண்டவர் எழுதப்பட்ட காரியத்தை நிறைவேற்ற வந்த தேவன். ஹல்லேலூயா. ஆனால் மனுஷனா நம்ம அந்த காரியத்தை பார்க்கும்போது அது ரொம்ப துயரமும் வேதனையும் இருக்குது. ஆனால் என்ன, இப்படியாப்பட்ட ஒரு துயரத்தை நீ பார்த்தும் கேட்டும், ஹல்லேலூயா, உனக்கு பிரசங்கித்தும் மனம் திரும்பாமல் ஜனங்கள் இருக்கிறார்கள் என்றால், ஹல்லேலூயா, கடைசி நாள் கைவிடப்படுவீர்கள். மனம் திரும்ப வேண்டும் பெரியமானவர்களே. போதும். ஹல்லேலூயா. ஆடி பாடி கொண்டாடி இதெல்லாம் போதும். சடங்காச்சாராக ஒவ்வொரு காரியத்தையும் பின்படுத்தி உண்மை என்ன என்று காரியத்தை விட்டு நாம் எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. போதும். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போகும். பிரியமானவர்களே, இந்த குட் ஃப்ரைடே கலக்கம் படுகிற ஒரு நாள் அல்ல. இந்த குட் ஃப்ரைடே ஜெயம் என்ற காரியத்தை வெளிப்படுத்துகிற நாள். ஹல்லேலூயா. ஜெயத்தை வெளிப்படுத்துகிற முதல் படி என் கர்த்தர் செய்திருக்கிறார். உடைத்து எறிவதற்கு, காரியங்களை வாய்க்க செய்வதற்கு, ஹல்லேலூயா, மனிதனை மீட்பதற்கு, மரணத்தை வெல்வதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறார். ஒரு பரிசுத்த ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட வேண்டும் பிரியமானவர்களே. ஒரு பரிசுத்த ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படும் போது தான் இந்த பூமிக்குரியவர்கள் யாவரும் பிதாவின் இடத்தில் ஒப்புரவாதம் செய்யப்படுத்த முடியும். இந்த ஒப்புரவாதத்துக்காக ஆண்டவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவோட ஒரே ரத்தம், சகல பாவங்களையும் மன்னிக்கிற ரத்தம். ஹல்லேலூயா. நீ எந்த நிலையில இருக்கிறியோ, நீ எப்படியாப்பட்ட ஒரு நிலையில இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, அந்த இயேசுவின் ரத்தத்தினால உன் பாவங்கள், உன் சாபங்கள், ஹல்லேலூயா,
யாவற்றையும் பரிசுத்தப்படுத்த முடியும். அதற்கு ஒன்னே ஒன்று நீ செய்கிறது, உன்னை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறது. Surrender yourself to God. Hallelujah. You have to surrender yourself to God. You want the precious blood to wash your sin, your cursed, everything in your life. Give yourself, surrender yourself to God. Leave everything. Come before God. See, it is not necessary for God to do all these things, but why He did all these things? Number one, He loved us so much. Number two, it is written in the Bible. Hallelujah. இதை செய்யணும்னு தேவையில்லை வச்சுக்கோமே, இப்படி செய்யணும்னு தேவையில்லைன்னு வச்சுக்கோமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை செய்வதற்கு காரணம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனிதன் மேல் அவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிற ஒரு தேவன் ஐயா. மனிதனை மீட்பதற்காக அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அவருடைய ஒரே குமாரனை நமக்கு பரிசாக தந்தருளி, ஹல்லேலூயா, இவ்வளவாய் இவ்வுலகத்தை நேசித்த ஒரு தேவன். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம இடத்துல கொடுங்கன்னு சொன்னா மனசே வராது. ஆனால் பிதாவானவர் மனிதனை மீட்பதற்கு அவர் ஒரே குமாரனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மீட்பதற்கு ஐயா சாதாரணமாய் கொடுக்கல. ராஜாத்தி ராஜா, ராஜ வஸ்திரங்களை போட்டு உட்கார்ந்து இருக்கிற சிம்மாசனத்தில் இருக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. கிரீடத்தை தலைக்கு மேல வைத்து கம்பீரமாய் நடக்கிற ஒரு தேவன். பரலோகமே ஆராதிக்கிற ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் பூமியில இறங்கி வந்து மனிதன் கோலமாய் ஏறி எடுத்து மனிதன் படுகிற பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் புரிந்து, ஹல்லேலூயா, கர்த்தர் சிலுவையிலே அவரை அறையும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறார். அனைத்து கரங்களையும் ஆணிகளால் அடிக்கப்படும் போதும் ரத்தம் தெறிக்கிற அந்த நேரத்தில் கூட அவர் போதும் என்னை விட்டுருங்கன்னு அவர் சொல்லல. ஹல்லேலூயா. அமைதியாயிருந்தார். சிலுவையில் அவர் அவமானப்படுத்தும் போதும் அவர் அமைதியாயிருந்தார். ஹல்லேலூயா. சாட்டையால் அடிக்கும் போதும் அமைதியாயிருந்தார். முள்முடி சூட்டும் போதும் அமைதியாயிருந்தார். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வலி, ஒவ்வொரு வேதனை, தாங்க முடியாத ஒரு காரியம், நம்பின ஜனங்கள் என்னை கைவிட்டுட்டார்களே, இவர்களுக்காக வந்தேனே. ஹல்லேலூயா. சிலுவையில என்ன அறைய வச்சுட்டு பர்னபாசு என்ற ஒரு மனுஷனை, அரக்கனை விடுதலை செய்யணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களே. ஏன் தெரியுமா? ஏன் சிலுவையில அவர் அறைய படணும்னு சொல்லிட்டு பர்னபாசை தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? ஏன்னா இருக்கிற யாருக்கும் சத்தியத்தை கேட்டு நடக்கிறதுக்கு இருதயம் இல்லை. பொய்யான வாழ்க்கை, இன்றைக்கும் அந்த பொய்யான வாழ்க்கை நம் மத்தியில் இருக்குமானால் அதை விட்டு தேவனுக்கு முன்பதாய் உண்மையாய் இருக்கிறவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சிந்தப்பட்ட இந்த இரத்தத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சிலுவையில இயேசு இறுதியாக நான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவே இல்லை. I am finished. God did not say that. God say it is finished. அது முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் முடிஞ்சிருச்சு என்று சொல்லப்படுகிற காரியங்களை ஆண்டவர் சொல்லலை. நான் என்ற வார்த்தையை அங்கே ஆண்டவர் பயன்படுத்தலை. எல்லாம் முடிஞ்சு விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கம், அனுப்பப்பட்ட காரியங்கள் யாவற்றையும் அவர் முழுமையாய் செய்து முடித்திருக்கிறார். அதனால அவர் சொல்றார், எல்லாம் முடிஞ்சிருச்சு. It is finished. Hallelujah. That means the work of salvation was completed. ரட்சிப்பு என்ற திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக
இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பிறகு அவைகள் சிலுவையில் அவர் பரிபூரணமாய் நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். அல்லேலூயா. எவ்ரிதிங் finished. It is finished. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு காரியம் இருக்குது. நம்ம எதுக்கு பூமிக்கு வந்தோம், எதுக்கு பிறந்தோம், எதுக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், இந்த அடையாளத்தை கேட்டாக்க எதுவும் ஆய் திறக்காது. ஆனால் பரிசுத்த பதில்கள் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். நம்மளுடைய நோக்கம் என்ன, ஆண்டவர் நம்மளை நம் மேல் வைத்திருக்கிற திட்டம் என்ன, நம் மேல் வைத்திருக்கிற நோக்கம் என்ன, மரண இருள் பரியந்தம் வரைக்கும் அவர் எனக்காக சிலுவையில வழியை தாங்கி எல்லாம் முடிஞ்சிருச்சு சொன்னா, அதே போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு நிற்கிறதுக்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இடத்துக்கு தகுந்தாப்புல அல்ல, சடங்காச்சாரா செய்கிற காரியங்கள் அல்ல, ஓன்னு ஒப்பாரி வச்சு ஆண்டவரே நாழ்ந்துட்டு நாளைக்கு பழைய குருடி கதவை திருடி நீ சொல்லுகிற காரியம் அல்ல. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த சிலுவை முடிவு அல்ல. அல்லேலூயா. அந்த சிலுவை முடிந்து விட்டது என்று சொல்லப்படும் போது முடிவு இல்லை. அல்லேலூயா. The cross is not the end when God say it is finished. Hallelujah. The cross is beginning. ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். புதிய ஆரம்பத்தை சிலுவையிலே கர்த்தர் எனக்கு செய்ய விரும்புகிறார். கீழே இருந்து பார்க்கிற யாவருக்கும் ஐயோ இந்த மனுஷனை இப்படி கொடுமைப்படுத்தினார்களே, ஐயோ இந்த ராஜாவை இப்படிலாம் அவமானப்படுத்தினாங்களே, அப்படிதான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. இது முடிவல்ல, இதுதான் ஆரம்பம். அல்லேலூயா. தேவன் ஆரம்பிக்கிற ஒரு யுத்தம் வித்தியாசமாகவே எப்போதும் இருக்கும். பிரியமானவர்களே, மனிதன் யோகித்து பார்க்க முடியாத ஆண்டவருடைய திட்டத்தை அவர் ஸ்பெஷலாகவே எப்போதும் யோசிப்பார், ஸ்பெஷலாகவே ஒரு காரியத்தை செய்வார். ஆனால் என்ன ஸ்பெஷல் செஞ்சாலும் தன் ஜனங்கள் மீட்கப்படணும்னு சொல்லுகிறதுக்கு கர்த்தர் செய்வார். கைவிடாத ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. There is power, the power of the blood. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால இருக்கிற வல்லமையை காணப்போகிறோம். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். எபிரேயர் 9:22. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. பரிசுத்த ரத்தம் எனக்காக சிந்தப்படாம என்னுடைய வாழ்க்கையில பரிபூர்ண பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஹல்லேலூயா. இப்பூமியில ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இனி நீங்க பலி செலுத்த வேண்டாம், உலகத்துக்கு நானே இறுதி பலியாக ஆகிட்டேன், உங்கள் பாவங்கள் யாவும் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், அதை விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்வான். அதை குறித்து பேசுகிறவன் ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. அப்ப இந்த புனித வெள்ளி எதை குறிக்குதுன்னா, ரட்சிப்பு என்ற ஒரு காரியம் சும்மா அங்கங்க கிடைக்கும்னு நினைச்சு கிடைக்கிற ஒரு காரியம் இல்லை, விலை மதிக்க முடியாத ஒரு காரியம். ஹல்லேலூயா. Good Friday remind us that salvation did not come cheaply. சும்மா அல்பமாய் ஒன்னுங்க இடத்துல வரணும்னு சொல்லி வரல, அது விலை மதிக்க முடியாத காரியத்தை சுமந்து நம்ம இடத்துல வந்திருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த விலை மதிக்க முடியாத காரியம் நம்ம இடத்துல எப்படி வருதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அது என் இடத்துல வருதுன்னா, அந்த ரட்சிப்பு என் இடத்துல வருதுன்னா, இயேசு கிறிஸ்து ஆண்டவரோட இரத்தத்தினாலே என் வாழ்க்கையில வருகிறது. ஹல்லேலூயா. அந்த இரத்தம் ஒரு அடையாளம் மட்டுமல்ல, ஆனாலும் அந்த இரத்தம் என்ன சுமக்குதுன்னா, தேவனுடைய வல்லமையை சுமக்கிறது. ஹல்லேலூயா. It's carry the power for our life today. The blood itself, it's the power. Hallelujah. ஆட்டுக்குட்டியான ஒரு இரத்தத்துக்கு ஈடாக இப்பூமியிலும் இப்பிரபஞ்சத்திலும் எங்கேயுமே இல்லவே இல்லை. இயேசு ஆண்டவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும்,
இயேசு ஆண்டவர ரத்தம் சகல காரியங்களையும் முட்டைக்கும். இயேசு ஆண்டவர ரத்தம் சகல சாபங்களையும் கழுவி உன்னை பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பரிந்து பேச யார் இருக்கா? இயேசு ஆண்டவர். எப்படி இருக்கிறார்? அவர் ரத்தத்தினாலே என்னை கழுவினதுனால. என ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ராஜா அவனுக்கு சும்மா போய் நிற்க முடியாதுல்ல. அல்லேலூயா. ராஜா அவனுக்கு நீங்க போய் நேரா போய் நிற்க முடியாதுப்பா. நிற்பதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் பரிந்து பேச வேண்டும். என்னை அவரோட ரத்தத்தினாலே கழுவி அவர் ரத்தமே எனக்காக அங்க பரிந்து பேசும். ஹல்லேலூயா. ஒன்றாவது நம்ம வாசிக்க போகிறோம் எபேசியர் புத்தகம் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்குது. The blood brings forgiveness. Hallelujah. அவருடைய ரத்தம், அந்த ரத்தத்தின் மீட்பு மூலமாக எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது என்று அதிகாரத்தோட ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சிந்தினது சும்மா ஒரு இதுக்காக அல்ல பிரியமானவர்களே. சிந்தப்பட்ட அந்த ரத்தம், சிந்தப்பட்ட அந்த திரு ரத்தம் நமக்கு பரிபூர்ண பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது. மனுஷன் சொல்லுவான், நீ எனக்கு கெடுதல் நினைச்சல, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். அல்லேலூயா. அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. செத்தாலும் நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன், நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், நான் எதுக்கு உன் மூஞ்ச பார்க்கணும், உன் மூஞ்சில முடிக்கவே மாட்டேன். அது மனுஷன். ஆனா ஆண்டவர், இப்பேற்பட்ட பாவத்தில் நீ இருந்தாலும் ஒரே முறை உன் இருதயத்திலிருந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி அடுத்த நொடியில் அந்த பரிசுத்த இரத்தத்தினால் உனக்கு ஒரு மீட்பு உண்டாகும். அவைகளிலிருந்து உனக்கு பரிபூர்ண பாவ மன்னிப்பு உண்டாகும். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வல்லமை உடைய ஒரு ரத்தம். சாதாரண மிருகத்தின் ரத்தமோ, சாதாரண பழி செலுத்துகிற ரத்தமோ அல்ல. அந்த ரத்தம் இப்பூமியில பரிசுத்தமாய் இருக்கிற ஒரு ரத்தம். அதனால்தான் ஆண்டவர் அவரை தேர்ந்து எடுத்து அந்த ரத்தம் பூமியில சிந்தப்பட வேண்டும். அல்லேலூயா. காட்டி கொடுக்கிற அந்த நேரத்தில் அவர் ஜெபம் பண்றார். எப்படியாப்பட்ட ஒரு நடுக்கம், எப்படியாப்பட்ட ஒரு வேர்வு சிந்தி அப்படி ஜெபம் பண்றார். பிதாவே, உமக்கு சித்தமானால் நாளை நடக்க போகிற இந்த காரியத்தை எடுத்து போடும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கலாம். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை எடுத்து போடும். இயேசு ஆண்டவோட வேர்வை கல்லு மேல இரத்தமாய் சிந்தினது. அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உன் இரத்தம் இப்பூமியிலே சிந்தப்பட்டா இப்பூமியில இருக்கிற ஜனங்களுடைய பாவங்கள், சாபங்கள், எல்லா காரியங்களையும் மீட்கப்பட முடியும். ஆகையினால் என்னுடைய வாழ்க்கையில் மீட்பு என்று சொல்லப்படும் போது கிறிஸ்து இயேசு ஆண்டவர் மூலமாகவே. ஹல்லேலூயா. இரண்டாவது 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி தேவனால மன்னிக்க முடியாத எந்த காரியமும் இல்லை. நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. The blood cleans me. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. முதலாவது
அவருடைய ரத்தம் என் பாவங்கள் எல்லாம் கழுவி எடுக்கிறது. இரண்டாவது, அவருடைய ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. He purifies us from all sin. The blood of Jesus purifies us from all sin. ஹல்லேலூயா. இப்படியாப்பட்ட ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை சிலுவையில் இந்த நாள் கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். அவருடைய தியாகத்துக்கு அளவே இல்லை பிரியமானவர்களே. கர்த்தருடைய தியாகத்துக்கு அளவே இல்லை. அவருக்கு தெரியும், நான் அமைதியாக இருக்கும்போது இதெல்லாம் நடந்த பிறகு என் பிள்ளைகள் யாவும் மீட்கப்படுவார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், சாபத்திலேருந்து என் பிள்ளைகள் வெளியாக ஆரம்பிப்பார்கள். மரண பரியந்தம் வரைக்கும் இருந்த பயம் இப்பொழுது அவர்களுக்குள்ளாக இருக்கிறதல்ல, அதை எல்லாம் அவர்கள் விட்டு விலக ஆரம்பிக்கும். காரணம், நித்திய வாழ்வை கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துகிற இருக்கிறார். என்னை மீட்க ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை சுத்திகரிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். மூன்றாவது காரியம், எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் தொடர்ந்து அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய அந்த மார்க்கத்தின்குள்ள நான் உள்ள போனோம்னா இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் இல்லாமல் நான் அந்த எல்லைக்கு போக முடியாது. நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தொடர்ந்து தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாக யான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் தொடர்ந்து சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் என்ன செய்றார்னா, அவருடைய ரத்தம் எனக்கு ஒரு எக்ஸஸ் கொடுக்கிறது. யாரும் போக முடியாத இடத்துக்கு எனக்கு ஒரு எக்ஸஸ் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடுல பிரியமானவர்களே, இந்த ஆசாரிப்பு கூடாரப்புக்குள்ள ஒரே ஒரு பாஸ்டர் தான் போவார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆசாரி தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உள்ள போவார். பரிசுத்தம் இல்லாமல் உள்ள போனால் திரும்பி வெளியே வரமாட்டார். அப்போ அந்த ஆசாரி அவ்வளோ பரிசுத்தமாக இருந்து உள்ள போவார். ஜனங்கள் யாரும் உள்ள வர முடியாது. எதுவாக இருந்தாலும் அந்த ஆசாரி கிட்ட சொல்லி ஜெபமோ விண்ணப்பமோ எதுவாக இருந்தாலும் சரி அவர் மூலமாய் கொடுத்து தான் அவர்கள் செய்கிற காரியம் பலியோ எதுவோ உள்ளே போகும். ஆனால் இங்கு இயேசு ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால எனக்கு ஒரு புதிய வழியை உண்டாக்குகிறார். கிறிஸ்து ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்ட போது திரைச்சாலை கிழிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, இந்த திரைச்சாலையோட துணி அகலம் எல்லாம் போடப்பட்டிருக்குது. ஆனால் அந்த திரைச்சாலையோட மொத்தம் 4 இன்ச்சு. ஒரு 4 இன்ச்சு துணி சர்வ சாதாரணமாக யாராலும் கிழிக்க முடியாது. ஹல்லேலூயா. 20 அடிக்கு மேலே இருக்கிற துணி 20 feet. You cannot tear. ஹல்லேலூயா. நீங்கள் அதை கிழிக்க முடியாது. 4 இன்ச்சு மொத்தம் துணியே அவ்வளோ மொத்தம். அப்போ அந்த துணி எப்படி கிழிஞ்சிச்சு? இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உடைய இரத்தம், ஹல்லேலூயா, அதை கிழிக்கப்படும் போது நமக்கு இன்றைக்கு இனி உங்களுக்கு எந்த ஆசாரியும் தேவையில்லை. நானே உங்களுக்கு பிரதான ஆசாரியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்.
என்னை அன்றி ஒருவரும் பிதாவின் இடத்துல செல்லக்கடா. ஒரு காலகட்டத்தில் ஆசாரிக்கிட்ட சொல்லி 1 வருஷம் கழிச்சு போனோம். ஆனால் இப்போ நான் எப்பெல்லாம் ஆண்டவர் முன்னுக்கு போய் நிற்கணும்னு நினைக்கிறேனோ, நான் போய் கர்த்தர் முன்பதாக என்னை ஒப்பு கொடுத்து நின்று என் தேவைகளெல்லாம் என் வழிகளெல்லாம் அவரோடைய பேசுவதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு எக்ஸசைஸை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. யாரும் தேவையில்லை, நேராவா என்கிட்ட பேசு. அல்லேலூயா. நோ மோர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் காட் எனிமோர். அந்த காலத்தில் ஒரு இடைவேளை இருந்துச்சு கடவுளுக்கும் மனுஷனுங்களுக்கும். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் அந்த இடைவேளையை கர்த்தர் உடைத்தார். அல்லேலூயா. 4வது காரியம், வெளிப்பாடு விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்க கேட்போமாக. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. யாரோடைய இரத்தத்தினால ஜெயித்தார்கள்? ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தினால. The blood brings victory over the enemy. எனக்கு எதிராக எழும்புகிற அம்புகள் வாய்க்காமல் போகும் என்று நம்ம சொல்லுகிறோம். அந்த அம்பு வாய்க்காமல் போகிற காரணம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன்னை சுத்திகரிக்கிறது, ஆபத்திலிருந்து உன்னை பராமரிக்குது, பாதுகாக்குது. அல்லேலூயா. எல்லாரும் நினைக்கிறாங்க ஆண்டவரோட ரத்தம் என்னை சுத்திகரிக்குது, இருக்கா இல்லையான்னு தெரியல, ஒரு டவுட்டோடு நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அந்த ரத்தம் உன்னை சுத்திகரிக்குது, அந்த ரத்தம் உனக்கு ஜெயம் கொடுக்கிறது, அந்த ரத்தம் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது, அந்த ரத்தம் உனக்கு பாவ மன்னிப்புக்கு பரிபூர்ணமாய் உண்டாக்கி தருகிறது. அல்லேலூயா. அப்போ என்னுடைய எதிராளிக்கு முன்பதாய் நான் தோற்று போயிடுவனோன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், கிறிஸ்து ஆண்டவருடைய ரத்தம் உன் மேல் இருக்கிற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி இல்லை. ஜெயம் ஜெயம் ஜெயம். அல்லேலூயா. நிச்சயம் ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் என் மேல் இருக்கிறபடியினால் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். சும்மா சொன்னா பத்தாது. அல்லேலூயா. முதலாவது இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது, என் எதிராளிக்கு என்னை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கல. காரணம் ஆட்டுக்குட்டியான ரத்தம் என் மேல் இருக்கிறது. அப்போ பிசாசானவன் வந்து உன்னை கொன்னுருவேன், உன்னை இது பண்ணிடுவேன், உன்னை அதை பண்ணிடுவேன், எல்லாம் பொய். அவன் உன்னை பயமுறுத்த மட்டும்தான் முடியும். கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட முத்திரை போடப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அல்லேலூயா தேவன் அவர்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். யுத்தம் உன்னுடையதில்ல, யுத்தம் என்னுடையதுன்னு ஆண்டவர் சொல்றார். அவருடைய ரத்தம் உன்னை சூழ்ந்திருக்கும் போது நீ யுத்தம் போக தேவையில்லை, நீ போராட வேண்டியது தேவையில்லை. போராடுகிறவர் உனக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் எல்லா போராட்டத்திலையும் நான் போராடி நானே ஜெயிக்கணும், நானே ஒரு காரியத்தை செய்யணும், எல்லாமே நானே செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பிரியமானவர்களே, உன்னுடைய போராட்டத்தில் உன்னுடைய பலத்தில் நீ ஓடணும்னா நீ எங்கேயும் போக முடியாது. ஆகையினால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. முழுமையாய் பெற்றுக்கொண்டு ஓடு. அப்ப சொல்லு, நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன்னு. ஒண்ணுமே செய்வதல்ல, எதுவுமே பண்ணுவதல்ல, ஆனா இறப்புல மட்டும் சொல்றது, நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் அதை செய்து முடித்தார் ஐயா. நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தார். அதனால தான் சிலுவையில் இட் இஸ் ஃபினிஷ்னு சொல்றாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ். அவர் இடத்தில் கொடுத்த வேலையை அவர் முடித்து விட்டார். உன்னிடத்தில் கொடுத்த வேலையை நீங்கள் முடித்து விட்டீர்களா இல்லையான்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து
முடிக்காமல் இருக்குமானால் ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தினாலே இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் என்னுடைய அருள் பணியை செய்து முடிக்க என்ன சித்தத்துக்கு இந்த பூமியில வந்தேனோ அந்த சித்தத்தை நான் நிறைவேற்றுவதற்கும் உம்முடைய சித்தத்தை அறிந்து நடப்பதற்கும் எல்லாம் முடிந்தது என்று நானும் சொல்வதற்கும் என்னை நடத்துவீராக கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, அந்த இரத்தம் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிந்தின இரத்தம் எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. என்ன அதிகாரம்? வானத்துக்கு மேலாகவும் பூமிக்கு கீழாகவும் சகல அதிகாரமும் இயேசு ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட அதே அதிகாரம் அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் அவருடைய பேரை வீணா பயன்படுத்தாத மாதிரி, ஹல்லேலூயா, அதை பரிசுத்தமாக எண்ணி ஒவ்வொரு முறையும் ஒப்பு கொடுத்த ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவி இருக்கிறீங்க. இந்த 2026 நீர் சிலுவையில் செய்த தியாகத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். வேதனையும் வலியும் இருக்கிறது. ஆன போதிலும் ஜெயத்தை செய்வதற்கு என் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறீர். அதை நான் பார்க்கிறேன். என் வாழ்க்கையில் தோல்வி இனி இல்லை. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இயேசு ஆண்டவர் வருகிறார். ராஜா வருகிறார். சிங்காசனத்தில் இருக்கிறவர் மறுபடியும் இறங்கி வருகிறதை உலகம் காணும். அடிக்கப்பட்ட அதே கை, அடிக்கப்பட்ட அதே கால் நடந்து வருகிறதை ஜனங்கள் காண்பார்கள். சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகள் கர்த்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வருகிறார். என் ராஜா திரும்பவும் வருகிறார். மனம் திரும்புங்கள். கர்த்தர் இன்றைக்கு உன்னை தேடி வருகிறார். கர்த்தரோட இரத்தம் உனக்கு பரிபூர்ண சுத்தமும், பரிபூர்ண பாவ மன்னிப்பும், பரிபூர்ண சுத்திகரிப்பும் இன்னைக்கு உனக்கு உண்டாக்குகிறது. அது மட்டுமல்ல, பரிபூர்ண அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறது. இயேசு ஆண்டவர் சிலுவையிலே இரத்தம் உனக்காக சிந்தினார். ஊற்றின எல்லா இரத்தமும் முடிந்து, சரீரத்தில் எல்லா இரத்தமும் ஒழுவி வீதி எல்லா இரத்தமாய் ஆகின பிறகு கடைசியாய் ஒழுவினது இரத்தம் அல்ல, சரீரத்துக்குள்ளாக இருக்கிற தண்ணீர். அந்த கடைசி சொட்டு வரைக்கும் இயேசு ஆண்டவர் உன்னை மீட்கும்படிக்கு அமைதியாகவே இருந்தார். அந்த தியாகத்தை நினைத்து கர்த்தருக்கு உண்மை உடையவர்களாக ஓடுவோமாக. ஹல்லேலூயா. Run for God. Don't run for people. You must know the sacrifice that God has done on the cross for you. You see the cross, you watch the movie, you watch the passion of Christ, you speak about the passion of Christ, but you don't have repentance in your heart. Good Friday will come every year. Hallelujah. புனித வெள்ளி ஒவ்வொரு வருஷமும் வருதுதான். ஒவ்வொரு வருஷம் அனுசரிக்கிறோம். ஆனா ஒவ்வொரு வருஷமும் ஜனங்கள் திரும்பாம இருக்கிற காரணம் சடங்காச்சாரா செய்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. எவைகளை செய்ய வேண்டுமோ அவைகளை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயேசு ஆண்டவற்றை எவைகள் செய்ய கொடுத்து பூமிக்கு அனுப்பினாரோ அவைகளை செய்து முடித்து எல்லாம் முடிந்து விட்டது என்று சொன்னார். அல்லேலூயா. உன்மேல் ஆண்டவர் மனதுருக்கமாக இருக்கிற காரணம் ஏன் தெரியுமா? இவர்கள் இன்னும் என்னோட பெரிய காரியங்கள் செய்வார் என்று வாக்குறுத்த தேவன். அவர் ரத்தம் உன்னை கழுவி இப்பூமியில ஜனங்களை எழுப்புதலுக்குள்ளாய் நடத்தும். நம்ம என்ன பண்ணிடுறோம்? அப்படியே ஊமை ஊற கெடுக்கிற மாதிரி ஊமையாவே இருக்கிறோம். சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயை பெருசா திறந்துக்கிறோம். அல்லேலூயா. இயேசு வருகிறார். நீங்கள் காண்கிற சிலுவையின் காட்சி
உனக்காக செய்த ஒரு தியாகம். உனக்கு யாரும் செய்ய முடியாத அளவின் தியாகத்தை அன்ப கர்த்தர் உனக்கும் எனக்கும் செய்திருக்கிறார். A love that gave us from the cross. He has laid down his life for you and for me. உனக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்த தேவன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு என் இரத்தத்தினால இத்தனை காரியத்தில் நீங்கள் மீட்பு அடையும் போது நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் புதிய சங்கதியாக, அல்லேலூயா, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, லேவியர்களாக உங்களை நான் உருவாக்குவேன். அல்லேலூயா. கண்களை முடிச்சோம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. கிறிஸ்து ரத்தம் எனக்கு பாப மன்னிப்பு உண்டாக்கி இருக்குது. கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பரிபூரணமாய் சுத்தம் செய்திருக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தம் என் வாழ்க்கையில ஆண்டவர் கிட்டி சேருவதற்கு வழிகளை உண்டாக்கியிருக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தம் என் வாழ்க்கையில என் பகைஞருக்கு மத்தியில அவர்கள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு அந்த ரத்தம் எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்குது. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எல்லா நேரத்திலையும் அப்பா, எல்லா நேரத்திலையும் அப்பா நினைவு கூறுகிறோம், எங்க குற்றங்களை மன்னியும். பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவட்டும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ரத்தம் எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ரத்தம் எங்களை ஆண்டவரை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ரத்தம் எங்களை புதிதாக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் இயேசு ராஜாவுக்கு ஒருவருக்கே. மாறாத இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.